ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. வெல்கம் டு ஹேமாஸ் வாய்ஸ் ஓவர். நான் இன்றைக்கி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க படம் ஒரு செமையான ஃபீல் குட் மூவி தான். இந்த படத்தில் அப்பா, அம்மா, பையன், பொண்ணுன்னு ஒரு அழகான குடும்பம். எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ஒரு கனவு இருக்கும்னா அது சொந்த வீடு வாங்குறதா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபேமிலியும் சொந்த வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. கடைசியாக சொந்த வீடு வாங்கினாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு சொன்ன படம் தான் 3BHK. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு குடும்பம் ஒரு புது வாடகை வீட்டுக்கு குடி வராங்க. இந்த குடும்பத்தோட தலைவர் வாசுதேவன். சின்ன வயசுலேருந்தே எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடணும்னு கடுமையாக உழைக்கிற ஒரு மனுஷன். இவருக்கு ஒரு மனைவி, பொண்ணு, பையன்னு அழகான குடும்பம். இப்போ இவங்க குடி வந்திருக்க வீடு ஒரு சின்ன வீடு தான். ஹவுஸ் ஓனர் வேற கரடு முரடா பேச இந்த வீடு பிடிக்கலன்ற மாதிரி பசங்க சண்டை போடுறாங்க. அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, புது வீடு வாங்கிடலான்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க பையன் பிரபு, நான் எல்கேஜி படிக்கும் போதுலேருந்து இதான் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ நான் 12ஆவதே வந்துட்டேன், எப்போ தான் வாங்குவீங்கன்ற மாதிரி கோவப்பட்டு பேசிடுறான். அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. இப்போ பிரபு சாரி கேட்க, நீ சொன்னதும் சரிதான், நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும், இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு 7,50,000 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன், அதை வச்சு வாங்கலான்ற மாதிரி சொல்றாரு. இவர் ஒரு ஃபேக்ட்ரியில் அக்கௌண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பையன் பிரபு 12th படிக்கிறான். பொண்ணு ஆர்த்தி 9th படிக்கிறா. பையனுக்கு சுத்தமாக படிப்பு வரல, பொண்ணு நல்லாவே படிக்கிறா. இப்போ இவங்க ஒரு ஃப்ளாட் வாங்கலான்ற மாதிரி ஆசைப்பட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் பேசுகிறாங்க. அங்கே ஒரு ஃப்ளாட்டோட விலை 15 லட்ச ரூபா. 7,50,000 ரூபாய்க்கெலாம் சிட்டிக்குள்ளே எந்த வீடும் வாங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாசுதேவன் வீடு வாங்க முடியாதுன்ற மாதிரி மனசுடைஞ்சு போயிட இப்போ அவர் பொண்ணு ஆர்த்தி ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறா. அம்மாவோட நகை கொஞ்சம் இருக்குது, மாதம் 25,000 ரூபா நம்ம சேவ் பண்ணால் ஒரு வருஷத்தில் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் இப்போ வாசுதேவன் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து மாதம் 10,000 ரூபா தான் சேர்த்து வைக்க முடியும். அதனால அவங்க அம்மாவும் முறுக்கு சுடுறது இந்த மாதிரி வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாசுதேவனும் அவங்க ஓனர்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் கேட்டு பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. பிரபு எக்ஸாமில் ஃபெயில் ஆனனால ஸ்கூலில் கூப்பிட்டு இனி அடுத்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகலைன்னா டிசி கொடுத்து அனுப்பிடுவோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா, நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், ஒழுங்காக படித்து அடுத்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் வீட்டுக்கு வா, இல்லைனா எப்படியாவது உருப்படாமல் போன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ பிரபு, நான் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறேன், ஆனால் மார்க்ஸ் மட்டும் வர மாட்டேங்குதுன்ற மாதிரி புலம்ப அவன் ஃப்ரெண்ட் ஐஷு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவளும் இவனை மாதிரி எக்ஸாமில் ஃபெயில் தான். 2 பேரும் சேர்ந்து தான் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. பிரபு 10th வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருப்பான். 11th 12th ப்ரைவேட்டில் படித்தா ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்றதுக்காக தான் அவங்க அப்பா இங்கே சேர்த்துருப்பாரு. பிரபுக்கு ஸ்கூலில் இருக்க ஒரே ஃப்ரெண்டு ஐஷு மட்டும்தான். அவன் நம்ம டியூஷன் போகலாம், டியூஷன் போனால் நல்லா படிக்கலான்ற மாதிரி சொல்ல இப்போ பிரபுவும் அப்பா கிட்ட போய் டியூஷன் ஃபீஸ் கேட்குறான். ஆனால் அவர் நம்ம பட்ஜெட் பிளானை பற்றி உனக்கு தெரியும்ல, அது இடிக்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே பிரபுவோட தங்கச்சி அவனை படிக்க வைக்கிறது என்னோட பொறுப்புன்ற மாதிரி சொல்லி காலையில் சீக்கிரமாக எழுப்பி விட்டு அவனை படிக்க வைக்கிறா. ஆனால் இவன் மொட்டை மாடியில் உட்காந்து படிக்கிறது ஓனரோட பொண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்ற மாதிரி ஓனர் வந்து சண்டை போட, நீ டியூஷன்லேயே சேர்ந்து படிடான்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. டியூஷனில் நல்லா படித்து நல்ல மார்க்கும் வாங்கிடுறான். இப்போ பிரபுவும் ஐஷுவும் நல்லாவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்படியே பப்ளிக் எக்ஸாமும் வந்துடுது. எக்ஸாம் ஹாலில் அப்பா சொன்னதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டே உட்காந்துருக்கான். இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்த்ததும் சரியாக எதுவுமே தெரியல, எல்லாத்தையுமே அடித்து எழுதுறான். எக்ஸாமும் முடிஞ்சிருது. இப்போ ஐஷு, நான் எங்கள் அம்மா ஊருக்கு போகிறேன், ரிசல்ட்டுக்குள்ளே எப்படியாவது வந்துடுறேன், அது வரைக்கும் ரிசல்ட்டை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு ரிசல்ட்டும் வந்துடுது. ஐஷுவும் பிரபுவோட தான் ரிசல்ட் பார்க்கணும்னு சொல்லி ஊருக்கு வந்துடுறா. இப்போ ஃபஸ்ட்டு பிரபுவோட ரிசல்ட் தான் பார்க்குறாங்க. அதில் அவன் ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கான். அதை நினச்சி அவன் ரொம்பவே கவலைப்படுறான். ஐஷு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்போ அவளோட ரிசல்ட்டை செக் பண்ணா ஃபெயிலுன்னு காட்டுது. மனசு உடஞ்சி போய் அங்கேருந்து வந்துடுறா. பிரபு அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணா அவள் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமான்னு கேட்குறா. சாப்பிட்டதும் அங்கிருந்து போயிடுறா. இப்போ பிரபு வீட்டுக்கு போகிறான். அங்கே அவங்க அம்மா ரிசல்ட்டை பார்த்ததும் அடிக்கிறாங்க. இப்போ அப்பா வீட்டுக்கு சந்தோஷமாக வராரு. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பணத்தையும் சேர்த்துருப்பாரு. பில்டர்கிட்டையும் பேசிட்டேன், வீடு வாங்கிடலான்ற மாதிரி சந்தோஷமாக சொல்ல வீட்டில் எல்லாருமே சோகமாக இருக்காங்க. பிரபுவும் அவன் ரிசல்ட்டை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டுறான். அதை பார்த்ததுமே அவர் ரொம்ப நொந்து போயிடுறாரு. அப்போ கரெக்டாக வீட்டோட ஓனர் வந்து மார்க் எவ்வளோன்ற மாதிரி கேட்க, ஓ வேலையை பார்த்துட்டு போயான்ற மாதிரி கத்தி விட்டுறாரு. இப்போ மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டோன்னு பிரபு சோகத்தில் இருக்க அப்போ அப்பா வந்து, நீ எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போட்ட, ஆனால் உன்னால் முடியல, சரி விடு, இனிமேல் நடக்கிறத பார்ப்போன்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாரு. வாசுதேவன் ஹவுஸ் ஓனரை திட்டினால இப்போ வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. இப்போ வேற ஒரு வீட்டுக்கு குடி போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் 2 வருஷம்னு டார்கெட் வச்சு மறுபடியும் வீடு வாங்குறதுக்காக உழைக்கிறாங்க. வாசு ஓனரோட ரெக்கமெண்டேஷனில் பிரபுக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிது. பிரபுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் ரொம்ப பிடிக்கும், அதை தான் அவன் செலக்ட் பண்ணியிருப்பான். ஆனால் காலேஜ் பிரின்சிபல் கன்வின்ஸ் பண்ணி ஐடி தான் ஃபியூச்சர்னு சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க வச்சிடறாரு.
ஆனால் பிரபுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அவங்க அப்பாவும் பெரிய மனுஷன் சொல்ல கரெக்டாக தான் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தான் இப்போ ஃபியூச்சருன்ற மாதிரியெல்லாம் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. காலேஜில் இவனுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைக்கிறான். இப்போ பிரபுக்கு ஐஸ்வர்யாவோட ஞாபகம் வர அவள் வீட்டுக்கு போய் தேடி பார்க்குறான். அவங்க பல மாதத்துக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணி போயிட்டதா பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அட்ரஸ், ஃபோன் நம்பர்னு ஏதாவது கிடைக்குதான்னு விசாரிச்சு பார்க்குறான். ஆனால் எதுவுமே கிடைக்கல. இப்படியே ஒரு வருஷமும் போயிடுது. இவங்க புதுசாக வந்திருக்க வீட்டில் கரண்ட்டு, தண்ணின்னு எதுவுமே சரியா இல்லை. இன்னும் ஒரு வருஷம் தான், அதுக்குள்ள புது வீடு வாங்கிடலான்ற மாதிரி வாசு சொல்ல அவர் பொண்ணு ஆர்த்தி சந்தோஷமா ஓடி வரா. என்னாச்சுன்னு பார்த்தா 10th ரிசல்ட் வந்துருச்சு. நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கா. இப்போ அவங்க அப்பா அடுத்து எந்த பெரிய ஸ்கூலில் சேர்க்கலான்ற மாதிரி யோசிக்க, அதெல்லாம் வேண்டாம், நம்ம வீடு வாங்குறது தான் முக்கியம், நான் இதே ஸ்கூலில் படிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறா. வாசுவும் அவர் பொண்ணை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாரு. அதே சமயம் அவளை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்க முடியலையேன்னு வருத்தப்படுறாரு. இப்போ அடுத்த நாள் ஃபேக்ட்ரிக்கு போனதுமே பாஸ் கிட்ட போய் 5 லட்ச ரூபா கடன் கேட்குறாரு. பாஸ் ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் வாசு யார்கிட்டையுமே கடன் வாங்கினதே கிடையாது. இப்போ கட் பண்ண காலேஜில் செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு. பிரபுக்கு ஒரு பேப்பர் போயிருச்சு. ரிசல்ட்டை பார்த்ததுமே மனசு உடஞ்சி போயிடுறான். பாவம், எவ்வளோ முயற்சி பண்ணியுமே இவனுக்கு படிப்பே வரமாட்டேங்குது. இவ தங்கச்சி கூட நிறைய மார்க் எடுத்தும் வீடு வாங்கணுன்றதுக்காக அதே ஸ்கூல்ல படிக்கிறேன்னு விட்டு கொடுக்குறா. ஆனா இவனால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறான். இனி அப்பா காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இனிமே காலேஜுக்கே வர மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். வீட்டுக்கு போனதும் அப்பா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலான்னு பார்த்தா அவர் ஏற்கனவே வருத்தத்தோட வராரு. என்னாச்சின்னு பார்த்தா அந்த 15 லட்ச ரூபாயும் ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணி அந்த பில்டர்கிட்ட போய் கொடுத்தா அவர் இப்போல்லாம் விலை ஏறிடுச்சு, 25 லட்ச ரூபான்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு தான் வீடு வாங்க முடியாதுன்ற சோகத்தோட வீட்டுக்கு வந்திருக்காரு. பரவாயில்ல, நான் வாங்கலைன்னா என்ன, என் பையன் பிரபு வாங்குவான், பிஇ படிக்கிறான், ஒரு நாள் கண்டிப்பாக சொந்த வீடை வாங்குவான்ற மாதிரி மனசு உருகி போய் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே பிரபுவால் தாங்க முடியல. எப்படியாவது நம்ம அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு மறுபடியும் காலேஜுக்கு போகிறான். அங்கே அவன் ஃப்ரெண்டு, நல்ல வேலை நீ வந்துட்ட, நீ போயிருந்தா நானும் போயிருப்பேன் தெரியுமான்ற மாதிரி சொல்கிறான். நான் போயிருந்தா நீயே போயிருப்பேன்ற மாதிரி பிரபு கேட்க, உனக்காவது ஒரு பேப்பர், எனக்கு 3 பேப்பர்னு சொல்கிறான். இப்போ 2 பேருமே அரியர் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக பார்ட் டைமாக ஒரு மிஷின் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க. இப்போ கட் பண்ணால் வாசு வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே அவர் டேபிள் மேலே இருக்க கம்ப்யூட்டரை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இவருக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரியாது. இப்போ பாஸ் கிட்ட கம்ப்யூட்டர் எதுக்கு ஏன் டேபிள் மேலே இருக்குன்னு கேட்க போனால் அங்கே அவருக்கு பதிலாக அவரோட பையன் தான் இருக்கான். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் தான் இனிமேல் ஆஃபீஸை பார்த்துக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் இனிமேல் அக்கௌண்ட் எல்லாம் லெஜரில் மெயின்டைன் பண்ண வேணாம், கம்ப்யூட்டரில் மெயின்டைன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டதுமே வாசுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா கம்ப்யூட்டரை பற்றி அவருக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ பாஸோட பையன், நீங்கள் இன்னும் 1 மாதத்தில் டேலி கற்றுக்கலனா வேலைக்கு வேற ஆளை பார்த்துருவேன்ற மாதிரி சொல்லிடுறான். இதெல்லாம் போய் வீட்டில் சொல்லி நான் இனிமேல் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிறதுன்ற மாதிரி வருத்தப்படுறாரு. அவர் பொண்ணு உங்களால் முடியும்ப்பான்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி கம்ப்யூட்டர் கிளாஸில் சேர்த்து விடுறா. 1 மாதம் முடிஞ்சிருது. எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகி வேலையில் ரீஜாயின் பண்ணிடுறாரு. இப்போ அவர் பையனை கொஞ்சம் தனியாக கூப்பிட்டு, நீ ஏதோ வேலை பார்க்குறியான்ற மாதிரி கேட்குறாரு. பிரபுவும் புக் ஃபீஸ் இருந்துச்சு, அதனால தான் போனேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வாசு, எங்கள் அப்பா எனக்கு 17 வயசு இருக்கும் போதே நிறைய கடனை வாங்கிட்டு செத்து போயிட்டாரு. என் தம்பி தங்கச்சியை படிக்க வச்சு 17 வயசுலேயே ஃபேக்ட்ரி வேலைக்கு போயிட்டேன். அதனால என்னால் படிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ என் தம்பியும் தங்கச்சியும் நல்லா இருக்காங்க, நான் தான் இப்படி இருக்கேன், என்ன மாதிரியே நீயும் ஆயிராதன்ற மாதிரி வருத்தப்பட்டு பேசுகிறாரு. எதை பற்றி யோசிக்காம படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு, மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் அங்கிருந்து போக பிரபு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ வாசு வீடு வாங்கணும், பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் யோசிச்சு ரொம்பவே கடுமையாக வேலை பார்க்குறாரு. இப்படி 3 நாள் தூங்காமல் வேலை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் மைல்டு ஹார்ட் அட்டாக், அவருக்கு பிளாக்ஸ் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ கண் முழிச்சிடுறாரு. ஆனால் இவர் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வீடு வாங்குறதுக்காக சேர்த்து வச்ச பணம் எல்லாம் இந்த ஆப்ரேஷனுக்கே செலவானதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு. சில வாரங்கள் கழித்து மறுபடியும் சோகத்தோட வேலைக்கு போகிறாரு. இனிமே சிட்டிக்குள்ளே வேண்டாம், சிட்டிக்கு வெளியே வீடு வாங்கலாம்னு நினச்சி தம்பிக்கிட்ட உதவி கேட்குறாரு. அவன் கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லாமல், எதை நம்பி பணம் தர்றது, உன் பையன் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ எவ்வளோ கேட்டாலும் தரேன்ற மாதிரி சொல்லிடுறான். இவன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா வாசுவோட தங்கச்சி முன்னாடியே அவர்கிட்ட உன்னாலெல்லாம் சொந்த வீடு வாங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கா. இதனால இன்ன வரைக்குமே வாசு அவர் தங்கச்சி கிட்ட பேசுறது இல்ல. என்னதான் அவர் கஷ்டப்பட்டு இவங்களை படிக்க வச்சிருந்தாலும்
பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக இவரை மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க. இப்போ வாசு வீட்டுக்கு வந்ததும் பிரபு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கேம்பஸ் இன்டர்வியூவில் எப்படியாவது செலக்ட் ஆயிருன்ற மாதிரி சொல்கிறாரு. நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான், ஆனால் எதுலேயுமே செலக்ட் ஆக முடியல. இப்போ கடைசியாக ஒரே ஒரு பெரிய கம்பெனியோட இன்டர்வியூ மட்டும் இருக்குது. இந்த கம்பெனியில் எப்படியாவது செலக்ட் ஆயிடணும்னு ராத்திரியும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான். இன்டர்வியூக்கு முன்னாடி 8 ரவுண்ட்ஸ் மாதிரி நடக்குது. இதிலெல்லாம் பாஸ் ஆனாதான் ஃபைனல் இன்டர்வியூக்கு போக முடியும். அதிலெல்லாம் நல்லாவே பண்ணி இப்போ ஃபைனல் இன்டர்வியூக்கு வந்துடுறான். பிரபு ஒவ்வொரு ரவுண்ட்லையும் நல்லாவே எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருந்தாலும் எதுவுமே அவன் புரிஞ்சு படிக்கல. எல்லாமே அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதியிருக்கான். அவன் படிச்சது எதையுமே ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கான ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஹோல் காலேஜ்லயுமே ஒரே ஒருத்தனை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, பிரபுவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். பிரபு அவன் செலக்ட் ஆகலைனாலும் அவன் ஃப்ரெண்டு செலக்ட் ஆனதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ரொம்ப டிசர்விங்கான ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து வீட்டுக்கு போகிறான். இவன் படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் அந்த வானமே அழுகிற மாதிரி மழையும் பெய்யுது. அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறான். வேலை கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வாசு வீடு வாங்குறதுக்காக ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. அவருக்கு கால் பண்ணி அந்த வீடு எங்களுக்கு வேண்டாம், என்னால் பணம் ரெடி பண்ண முடியல, அந்த வீடை வேற யார்கிட்டயாவது கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே வருஷங்களும் போகுது. இப்போ அந்த வீட்டை விட்டுட்டு சிட்டிக்கு வெளியில் ஒரு வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. வாசுக்கு வயசானனால வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. பிரபுவும் நிறைய இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஒரு இடத்துலையுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. பையன் கஷ்டப்படுறத பார்த்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ண சொல்கிறாரு. அதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் அதுலேயுமே ஃபெயில் ஆயிடுறான். கோவத்தில் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறான். கொஞ்சம் பொறுமையாக இரு, வேற எக்ஸாம் எழுதலான்ற மாதிரி அப்பா சொல்ல, ஆனால் பிரபுக்கு இனிமே இந்த எக்ஸாம் எழுதுறதுலலாம் விருப்பம் இல்லை, கிடைக்கிற வேலைக்கு போகிறேன்ற மாதிரி சொல்கிறான். உடனே அப்பா என்ன மாதிரியே நீயும் ஆயிராதுன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இப்போ பிரபு என்னால் முடியலப்பா, நான் மறுபடியும் தோத்துக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்ல, அப்போ என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ பிரபுவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அவன் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ இருக்குன்ற மாதிரி பிரபுவை கூப்பிட, பிரபுவும் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் முயற்சி பண்ணுறான். இப்போ இன்டர்வியூவில் நீங்கள் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண இன்டர்வியூலலாம் எதனால ரிஜெக்ட் ஆனீங்கன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஃபெயிலியரை நினச்சி ரொம்பவே பயந்தேன், ஆனால் இப்போ எங்கள் அப்பாவை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அந்த மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளவோ ஃபெயிலியரை சந்திச்சிருக்காரு, ஆனால் மறுபடியும் அவர் ஓடிக்கிட்டே தான் இருந்தாரே தவிர ஒரு நேரமும் அதை விட்டு விலகலை. நீங்கள் என்னை இப்போ ரிஜெக்ட் பண்ணாலும் நான் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன்ற மாதிரி சொல்கிறான். ஒரு வழியாக இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிடுறான். இப்படியே 5 வருஷம் ஓடி போயிடுது. பிரபுவும் ஆர்த்தியும் வேலை பார்க்குற கம்பெனியில் ஹவுசிங் லோன் அப்ரூவ் ஆயிடுது. இதை கேட்டதுமே அப்பாவும் அம்மாவும் எமோஷ்னல் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு வீடு பார்த்து அதை முடிக்கலான்ற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அப்போது கரெக்டாக வாசுவோட தம்பி வந்து ஆர்த்திக்கு ஒரு நல்ல அலைன்ஸ் வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. பணக்கார வீட்டு பையன் மிஸ் பண்ணிடாதன்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் அவங்க வீடு வாங்குற கனவை தள்ளி வச்சுட்டு அந்த பணத்தெல்லாம் ஆர்த்தி கல்யாணத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருது. ஆனால் இவங்க வீடு வாங்கணுன்ற ஆசை மட்டும் இன்ன வரைக்குமே நிறைவேறல. இப்போ பிரபுக்கும் அவங்க அப்பா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை பேசி முடிச்சிடுறாரு. பிரபுவையும் கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ ஒத்துக்க வச்சிடுறாரு. இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்காக ஒரு கடைக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. இந்த கடையில தான் ஐஷு சேல்ஸ் கேர்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஐஷுவை பார்த்ததுமே பிரபு உறைஞ்சு போயிடுறான். எல்லாருமே இருக்கிறனால அவ கூட பேச முடியல. பிரபு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணுன்றனால 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தங்க போற வீட்டை இப்போ எல்லாரும் சுத்தி பாக்குறாங்க. பிரபுவோட அப்பா நம்மளால தான் வாங்க முடியல, நம்ம பையனாவது ஒரு நல்ல வீட்டில் இருக்க போறான்றத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனால் பிரபுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அவன் மனசில் ஃபுல்லாக ஐஷு தான் இருக்கா. ஐஷுவை பார்த்தும் அவகிட்ட எதுவும் பேச முடியலன்னு கடை சாத்துற டைமுக்கு போய் மறுபடியும் ஐஷுவை மீட் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே ரோட்டில் நடந்து போகிறாங்க. இது வரைக்கும் ஐஷு அவங்க வீட்டை பற்றி எதுவுமே பிரபு கிட்ட சொன்னது கிடையாது. அவங்க அப்பா ஒரு குடிகாரன், தினம் குடிச்சிட்டு அவங்க அம்மாவை ரொம்பவே போட்டு அடிச்சிருக்காரு. பப்ளிக் எக்ஸாமுக்கு முந்தின நாள் இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அவங்க அம்மா மாண்டி அடித்து உடச்சிட்றாரு. இதனால் ஐஷு ஃபுல் நேரமும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கா. அங்கேருந்தே படிச்சுட்டு வந்து தான் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கா. இதனால தான் அவளால் சரியாக பண்ண முடியாமல் ஃபெயிலும் ஆயிருக்கா. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலைன்ற மாதிரி பிரபு கேட்க, நான் உன் கூட இருக்கும் போது தான் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பேன், அதான் சொல்லலைன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ 2 பேர்த்துக்குமே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியருக்கு மனசே இல்லை. வீட்டுக்கு போகிற பிரபு மறுபடியும் ஓடி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். நாளான்னைக்கு என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இப்படி வந்து கேட்குறியன்ற மாதிரி கேட்க,
அதை விடு, இப்போ எதை பற்றியுமே யோசிக்காத. இப்போ விட்டா வேற எப்பவுமே நம்மளால சேர முடியாது. உனக்கு ஓகேவன்ற மாதிரி பிரபு கேட்க அவளுமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. இப்போ பிரபு வீட்டில் போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா ரொம்பவே கோவப்படுறாரு. பிரபு எவ்வளோ மன்னிப்பு கேட்டுமே அவங்க அப்பாவோட கோவம் தனியலை. இப்போ வருஷங்களும் போகுது, இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க அப்பா பிரபு கிட்ட பேசுறதில்ல. வாசு ஹார்ட் பேஷண்ட்னால ஹாஸ்பிட்டலில் செக்கப் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஐஷு வந்து, வரீங்களாப்பா, நானும் வீட்டுக்கு தான் போகிறேன், சேர்ந்து போகலான்ற மாதிரி கூப்பிட்றா. ஆனால் இன்னும் வாசுக்கு ஐஷு மேலே இருக்க கோவம் போகலை. அவர் புக் பண்ணியிருந்த பைக்கில் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாரு. பின்னாடியே ஐஷுவும் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததும் நடந்ததை நினச்சி அழுகிறா. இப்போ பிரபுவோட அம்மா ஐஷு வீட்டுக்கு வந்ததுமே அழுகிறா. என்னாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி வாசு கிட்ட கேட்க, நான் வீட்டுக்கு வர வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துச்சு, வாங்க வண்டியில் போகலான்ற மாதிரி கூப்பிட்டுச்சு, ஆனால் நான் போகலன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டதுமே பிரபுவோட அம்மாவுக்கு செம கோவம் வந்துடுது. இத்தனை வருஷம் ஆகியும் உங்கள் கோவம் கொஞ்சம் கூட குறையல. நீங்கள் கோவப்படுறது பிரபுவோட கல்யாணம் நின்று போனதுக்காக இல்லை, கிடைக்கிற வீடு கிடைக்காம போனதுனால தான். அப்படி கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே பிரபுவோட ஆஃபீஸில் சாட்டர்டேவும் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏற்கனவே 12 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், மறுபடியும் சாட்டர்டேவும் பண்ணணும்னா எப்படி சார்ன்ற மாதிரி பிரபு போய் கேட்க, விருப்பம் இருந்தால் பண்ணுங்க, இல்லைனா வேலையை விட்டு போயிருங்கன்ற மாதிரி திமுறா சொல்கிறான். ஆனால் ஒரு விஷயம், கோவிட்க்கு அப்புறம் நீங்கள்லாம் வேலையில் இருக்கிறதே பெரிய விஷயம். கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டு வெளியே போய் என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி கேட்க ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக போயிடுறான். இப்போ நைட்டு பிரபு ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் வீட்டில் சொல்லி புலம்பிட்டு இருக்கான். ஒய்ஃபும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக பேங்க் மேனேஜர் கால் பண்ணி உங்கள் ஹோம் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா கிட்டேயும் போய் சொல்கிறான். அவர் எந்த பதிலுமே சொல்லலை, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்படி மறுபடியும் சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால். அதில் பிரபுவோட தங்கச்சி ஆர்த்தி அவள் புருஷனை கண்ணாடி பாட்டிலால் தலையடிச்சு உடச்சிருக்கா. அதனால போலீஸ் கால் பண்ணி கூப்பிட இப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு ஆர்த்தியும் அவள் கை குழந்தையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததும் ஆர்த்தி கிட்ட என்ன ஆச்சுன்ற மாதிரி எல்லாரும் கேட்க, என்னதான் ஆர்த்தி ஒரு பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும் அங்கே இவளை வெறும் அடிமையாக மட்டும்தான் நடத்தியிருக்காங்க. ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அங்கே இருந்திருக்கா. தான் குழந்தைக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு சண்டை போட்டதில் தான் அவன் மண்டையை அடித்து உடச்சிருப்பா. இப்போதான் வாசுக்கு புரியுது, பணக்கார வாழ்க்கையில இல்லை உண்மையான சந்தோஷம், நமக்கு பிடிச்சவங்களோட வாழ்றதுல தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. இத்தனை நாள் ஐஷு கிட்ட பேசாம இருந்தவர் இப்போ பேச ஆரம்பிச்சிடறாரு. ஆர்த்தி கன்வின்ஸ் பண்ணி பிரபுவையும் அப்பாவையும் பேச வச்சிடறா. இன்னைக்கு ஆஃபீஸில் ஹோம் லோன் சைன் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே இவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் மரியாதை இல்லாமல் பேச பொறுத்து பொறுத்து பார்த்து இப்போ வேலையவே ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறான். வீட்டில் எல்லாரும் வீடு வாங்க போகிறோன்னு சந்தோஷத்தில் இருக்க, மறுபடியும் அப்பாவை ஏமாத்திட்டோன்னு நினச்சி மனசு உடஞ்சி போய் அழுது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அவசரப்பட்டு வேலையை விட்டுறாத, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்ற மாதிரி அப்பா சொல்ல, இதே தான் நீங்கள் என்கிட்ட சின்ன வயசுலேருந்து சொல்கிறீங்க, ஆனால் அந்த ஃப்யூச்சர் மட்டும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃப்யூச்சரை நினச்சி ப்ரெசண்ட்டில் நிம்மதியாக வாழ முடியலைன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி அப்பா கேட்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறான். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்க போகிறேன்னு சொல்கிறான். அப்பா சொல்கிற ஒரே விஷயம் என்ன மாதிரி ஆயிராதன்னு தான். ஆனால் பிரபு அவன் இலக்கில் உறுதியாக இருக்கான். காலேஜ் படிக்கும்போது வேலை பார்த்த ஃபேக்ட்ரியிலே வேலை பார்த்துட்டு படிக்கிறான். ஆர்த்தியும் பேங்க் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுறா. பிரபுவும் நினச்ச மாதிரியே மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆயிடுறான். இவங்க லைஃப் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறிடுச்சு. அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சொந்த வீடையும் வாங்கிடுறான். இதோட இந்த படமும் முடிஞ்சிருது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொந்த வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத அவ்வளோ அழகாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணுன்ற எண்ணத்தையும் இந்த படம் மூலிமா நான் கற்றுக்கிட்டேன். நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை டெவலப் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.